ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய GitHub வந்து எப்படி க்ளோன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி VS கோடில் செஞ்ச கோடை வந்துட்டு அங்கே நம்ம புஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். கிட் டியூட்டோரியல் ஃபோல்டர்ன்றதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் எப்படி வந்துட்டு GitHub அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு உங்களுக்கான GitHub அக்கௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் என்னுடைய GitHub அக்கௌண்ட். இட்ஸ் மீ பவித்ரா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து யூசர் நேம் இருக்கும், இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெபாசிட்ரி அப்படின்னா ஃபோல்டர்னு சொல்லுவாங்க GitHubல. ஸோ ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணி தான் நம்மளோட கோட் எல்லாமே இது பண்ண முடியும், சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த இடத்துல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்ரி காமிக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு புது ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் புதுசாக இன்னொன்று க்ரியேட் பண்ணணும்னா /new அப்படின்னு போட்டாலும் உங்களுக்கு வந்து ரெபாசிட்ரி க்ரியேஷன் பேஜ் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ரெபாசிட்ரி நேம் அது மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்துட்டு சைட்லேயே வந்துட்டு நியூன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்து நீங்கள் ரெபாசிட்ரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஓனரில் வந்துட்டு இட்ஸ் மீ பவித்ரான்ற ஒரு யூசர் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் ரெபாசிட்ரி நேம் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸிஸ்டிங் இருந்துச்சுன்னா அது வராது. ஸோ ரெபாசிட்ரி நேம் கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து திஸ் இஸ் த டெமோ ஃபார் யூடியூப் வீடியோ அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இதே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம ஸ்டோரி வந்து பப்ளிக்காகவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போடுவோம், அது மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இருக்குது. பப்ளிக் லிங்க் கொடுத்திங்கன்னா எல்லாருமே யார் வேணாலும் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டில் நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரீட்மி ஃபைல் அப்படின்னு இருக்கும். ரீட்மி ஃபைல்னால் உங்களுடைய ப்ராஜெக்டோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் அதில் இருக்கும். ஸோ க்ரியேட் ரெபாசிட்ரி கொடுத்துக்கிறேன். ஸோ ரெபாசிட்ரி வந்து க்ரியேட் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு பப்ளிக்காக கொடுக்கும்போது தான் எல்லாருமே அதை பார்க்க முடியும், ரெக்யூட்டர்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா readme.mdன்னு இருக்குது. இது ஃபஸ்ட்டு கமெண்ட், இனிஷியல் கமெண்ட். ஸோ நம்ம அங்கே திஸ் இஸ் த டெமோ ஃபார் யூடியூப் வீடியோன்னு கொடுத்துருந்தோம்ல, அது வந்து இங்கே இதாக இருக்குது. இங்கே வந்து 1 கமெண்ட்னு இருக்குல்ல, அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட HTTP லிங்க், SHS இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ரெபாசிட்ரியோட லிங்க், சரியா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் கமெண்ட்டுன்னு இருக்குது. நம்ம இப்போ தான் பண்ணியிருக்கனால அது இனிஷியல் கமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னாலுமே அது வந்து கமெண்ட் ஆயிரும். கமெண்ட்னால் ஒன்றும் இல்லை, அதை சேவ் பண்ணுறது தான் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் கமிட் கொடுக்காமல் அது சேவே பண்ண முடியாது. நீங்கள் கமிட்டே நீங்கள் கொடுக்கலனாலும் அதுவாக வந்துட்டு கமெண்ட் எடுத்துக்கும். ஸோ கமிட் சேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். அதுவாக வந்துட்டு அப்டேட்டட் readme.md அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து அதுவாக காமிக்கும். ஸோ கமெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அது கொடுக்கலனா அதுவே கமெண்ட் ஆகிக்கும். ஸோ பேஜ் லோட் பண்ணுறேன் பாருங்கள். திஸ் இஸ் த டெமோ ஃபார் யூடியூப் வீடியோ. பக்கத்தில் நான் வச்சுருந்த டாட்டுமே ஒரு சேஞ்ச் தான், ஒரு சிங்கிள் டாட்டு கூட அது வந்து சேஞ்சாக தான் பார்க்கும். ஸோ பார்த்திங்கன்னா அப்டேட்டட் readme.mdன்றது வந்துச்சு, 2 கமெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபோல்டரை ஓப்பன் வித் VS கோட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதான் வந்துட்டு VS கோடோட இன்டர்ஃபேஸ். VS கோடு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்க கோடிங்க எப்படி நம்ம VS கோட் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க கோடை வந்து VS கோட் கொண்டு வரதுக்கு மேலே கோடுன்றதை கொடுத்துட்டு HTTPS லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ GitHubல நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டரில் இப்போ கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த 3 டாட் கொடுத்து டெர்மினல் கொடுத்து நியூ டெர்மினல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினலில் தான் அதை செய்ய முடியும். இப்போ இது மாதிரி கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் வந்துட்டு டெர்மினல்குள்ளே போய்க்கோங்க. ஸோ GitHub ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிட் க்ளோன் ஸ்பேஸ் விட்டு நம்ம காப்பி பண்ண லிங்க் கொடுத்திங்கன்னா க்ளோனிங் யோர் யூடியூப் டெமோன்ற ஒரு க்ளோனிங் வருது. ஸோ அங்கே இருக்க கோட்லாம் இப்போ வந்து இந்த VS கோடில் காப்பி ஆயிடுச்சு, க்ளோன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே நம்ம readme.mdன்ற ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அது வந்து இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ பாருங்கள், இங்கே இருக்க அதே இது அப்படியே அந்த இடத்துலையுமே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே கொண்டு வர சேஞ்சை வந்து நம்ம எப்படி வந்துட்டு அங்கே புஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நான் இதிலே கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். #hello everyone அப்படின்ற புதுசாக நான் இந்த ஃபைலில் வந்து எக்ஸ்ட்ரா கோடிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். திஸ் இஸ் த வெல்கம் கமெண்ட் டு ஆல் தி வியூஸ் அப்படின்றத நான் இங்கே வந்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசாக நான் ஒரு 2 ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். index.html அண்ட் style.cssன்ற புதுசாக 2 ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிங்கன்னா பாருங்கள் வந்துட்டு சில இது கலராக உங்களுக்கு தெரியும், லைக் UM அது மாதிரிலாம் தெரியும். ஸோ நம்ம மாடிஃபை பண்ணதை வந்துட்டு எம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டிங் இருக்கிறத நம்ம மாடிஃபை பண்ணால் எம்னு வரும். யூனா வந்து அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணது இன்னும் வந்துட்டு GitHubக்கு தெரியவே தெரியாது, அது வந்து ட்ராக்கே பண்ணியிருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அன்ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்ட்ராக்னால் வந்து புது ஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா
இது வந்து அன்ட்ராக்ட்னு வரும். நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா எம் வரும். அதாவது எக்ஸிஸ்டிங் ஃபைல், அதாவது readme.mdயை நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன். அதை வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை தான் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அது எம் அப்படின்றது வரும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு கிட்டப்குள்ளே யூடியூப் டெமோக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபோல்டர் வந்து கிட்டப் டியூட்டோரியல் தான் இருக்குது. இப்போ நம்ம யூடியூப்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும். அதனால சிடி யூடியூப் டெமோன்ற ஃபைல் நேம் போட்டுக்கிறேன். சிடினா சேஞ்ச் டைரக்டரி, அதாவது கிட்டப் டியூட்டோரியலுக்கு உள்ளே இருக்க யூடியூப் டெமோக்குள்ளே இப்போ நம்ம போகணும்னா சேஞ்ச் டைரக்டரி கொடுக்கணும். இப்போ நம்ம கிட் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். அதுக்கு கிட் ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு கமெண்ட் இருக்குது. கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம மெயின் பிரான்ச்சில் இருக்கோம், அதாவது ஆரிஜின் மெயினில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு readme.mdயை மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதனால் எம்ன்றது காமிக்குது. அதுக்கப்புறம் நம்ம அன்ட்ராக்டு ஃபைலில் வந்துட்டு index.htmlலும் style.cssஸும் இருக்குது. ஸோ நான் அப்போதைக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் git add. இப்போ நம்ம நம்ம வந்து index.htmலையும் cssஸையும் ஆட் பண்ணணும்ல. ஸோ வந்துட்டு git add index.htmlன்றதை ஆட் பண்ணோடனே யூன்னு இருக்க சிம்பிள் வந்து ஏன்னு மாறி இருக்கு. அதே மாதிரி git add style.css அப்படின்னு கொடுக்குறது. இது மாதிரி நீங்கள் நிறைய ஃபைல் க்ரியேட் பண்ணுவீங்க. ஒரு தடவையும் உங்களால் ஃபைல் நேம் கொடுத்து மாடிஃபை பண்ண முடியாதுல்ல, ஆட் பண்ண முடியாதுல்ல. ஸோ git add டாட் கொடுத்தீங்கனாலுமே வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ நிறைய ஃபைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா git add டாட்னு கொடுத்திங்கன்னா எல்லா ஃபைலுமே ஆட் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்துட்டு கிட் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கமிட் வந்து மஸ்ட். கமிட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போக முடியும். ஸோ கமிட் வந்து இந்த இடத்துல நான் சொன்னேன்ல, இதுதான் வந்து கமிட் ஏரியா. நீங்கள் கமிட் கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்துட்டு கமிட்டில் கொடுக்கணும். ஸோ நான் கிட் கமிட், அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா -m டபுள் கொட்டேஷனுக்குள்ளே உங்களோட கமிட் மெசேஜ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கமிட் மெசேஜ்னால் நான் ஆடட் நியூ ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள் நம்மளோட கமிட் வந்த உடனே அங்கே இருக்க சிம்பிள்ஸ்லாம் போயிடுச்சு. அந்த கலராக தெரிஞ்சது எல்லாமே போயிடுச்சு. 3 ஃபைல்ஸ் சேஞ்ச்டு அது மாதிரி ஒரு டேட்டா நம்மளுக்கு காமிக்குது. இப்போ நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கமிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கோடை வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணுறதுனா இங்கே விஎஸ் கோட்லேருந்து நம்மளோட கிட்டப் அக்கௌண்ட்டுக்கு நம்ம தள்ளுறோம். அதை தான் புஷ் பண்ணுறோம். புஷ் கோட் டு ரிமோட் ரெபாசிட்ரி ஃப்ரம் லோக்கல் ரெபாசிட்ரி. லோக்கல் ரெபாசிட்ரினா நம்மளோட கம்ப்யூட்டரை தான் சொல்லுவோம். அதாவது விஎஸ் கோடை தான் வந்து நான் லோக்கல் ரெபாசிட்ரின்னு சொல்கிறேன். ரிமோட் ரெபாசிட்ரினா நம்மளோட கிட்டப் அக்கௌண்ட், அது வந்து ரிமோட் ரெபாசிட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய கோடர் லோக்கல் ரெபாசிட்ரிலேருந்து ரிமோட் ரெபாசிட்ரிக்கு நம்ம இப்போ புஷ் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கமிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ கிட் புஷ் ஆரிஜின் மெயின் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இங்கே புஷ் பண்ண போகிறேன். ஆரிஜின்னா என்ன லொக்கேஷன் நான் சொல்கிறேன். மெயின் லொக்கேஷன் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அது வந்து மெயின் பிரான்ச்சில் இருக்குது. பிரான்ச் பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மெயின் பிரான்ச்சுக்கு நம்ம புஷ் பண்ண போகிறோம். அதனால் கிட் புஷ் ஆரிஜின் மெயின் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். நீங்கள் புது யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆத்தென்டிகேஷன் பேஜ் வந்து காமிக்கும், லைக் வெரிஃபிகேஷனுக்கு. நீங்கள் அத்தரைஸ் கிட் எக்கோசிஸ்டம்ன்றதை கொடுத்தீங்கன்னா ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஒன் டைம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் புஷ் பண்ணும்போது கொடுக்க தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் நீங்கள் இதை கொடுக்கணும். இப்போ வந்துட்டு திருப்பி நான் வந்துட்டு கெட் புஷ் ஆரிஜின் மெயின்றதை இப்போ வந்துட்டு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். பேஜ் 9 இருக்குது. ஸோ கெட் புஷ் ஆரிஜின் மெயின்ன்றதை கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். கொஞ்சம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் எவ்ரிதிங் அப் டு டேட் அப்படின்னு இருக்குது. அதுதான் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு அப் டு டேட்டடாக இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் இப்போ அங்கே இருக்கும் அப்படின்னு அது சொல்லுது. ஸோ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண 2 ஃபைல், அதுக்கப்புறம் readme.mdயில் ஆல்டர் பண்ண சேஞ்ச் எல்லாம் இப்போ இங்கே வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பேஜ் ரீலோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் index.html style.css அதுக்கப்புறம் readme.mdன்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ நம்ம #hello everyoneன்ற க்ரியேட் பண்ண அந்த புதுசான ஃபைலுமே வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்க எல்லா கோடுமே வந்துட்டு நம்மளுடைய கிட்டப்க்கு வந்து புஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய கிட்டப் கோடை புஷ் பண்ணுறது ஃப்ரம் விஎஸ் கோட். நம்மளுடைய index.html ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் டைட்டில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாய்லர் பிளேட் கோட் வந்துடும். டைட்டிலை நான் GitHub டியூட்டோரியல் அப்படின்றத டைட்டிலாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம H1 டேக் நம்ம கோடிங் மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்டும் நீங்கள் இங்கே செய்யலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஒரு கோடிங் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஸோ H1 டேக்குள்ளே திஸ் இஸ் த GitHub டியூட்டோரியல் வீடியோ ஃபார் யூடியூப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கோடிங்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். நீங்கள் நிறைய கோட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய கோடிங்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய இன்னும் ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ JS ஃபைல் க்ரியேட் பண்ணாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பேராகிராஃபில் ஹலோ ஆல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் சேவ் பண்ண உடனே பாருங்கள் மாடிஃபை அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைலை மாடிஃபை பண்ணியிருக்கனால எம்ன்றது வருது.
இப்போ நம்ம ப்ராசஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம், கமிட் பண்ண போகிறோம், அப்புறம் நம்மளுடைய கோடை புஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன லொக்கேஷனில் இருக்கோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் டெமோக்குள்ளே தான் நம்ம இருக்கோமான்றதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிட் ஆட் index.html. ஏன்னா இப்போ நம்ம index.html தான் மாடிஃபை பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு சிங்கிள் ஃபைல் மட்டும் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு index.htmlனு கொடுக்கலாம். நீங்கள் நிறைய ஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும்னா கிட் ஆட் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலும் ஆட் ஆயிரும். இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம மெயின் பிரான்ச்சில் இருக்கோம். நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்கோம். எதை மாடிஃபை பண்ணியிருக்கோம்? index.html மாடிஃபை பண்ணியிருக்கோன்றது வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பாருங்கள் மெயின் பிரான்ச்சில் நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்கோம் index.html. இப்போ வந்துட்டு நம்ம அன்ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ நம்ம ஸ்டேஜ் பண்ணணும்னா நம்ம வந்து கமிட் கொடுக்கணும். ஸோ கிட் கமிட் -m நம்மளுடைய கமிட் மெசேஜை உள்ளே கொடுத்துடலாம். ஸோ ஆட் ஹெட்டிங் டேக் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஹெட்டிங் டேக் ஆட் பண்ணியிருக்கனால கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு 12 இன்சர்ஷன் அப்படின்னு வருது. ஸோ வந்துட்டு நான் இந்த HTML ஃபைலில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணனால வந்துட்டு அது HTML ஃபைலை டார்கெட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ண போகிறோம். கிட் புஷ் ஒரிஜின் மெயின்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள் எல்லாமே டன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கிட் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இது எந்த இடத்துல ரெபாசிட்ரியில் வந்துட்டு சேவ் ஆகிருக்கும் அப்படின்ற அந்த லொக்கேஷனும் காமிக்கும். இட்ஸ் மீ பவித்ராவில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணோன்னா மெயின் பிரான்ச்சில் எல்லாமே அப் டு டேட்டடாக இருக்குது. ஸோ பாருங்கள் இப்போ index.html ஒன்றுமே இல்லை. நான் ரீலோட் பண்ணுறேன் பேஜை. நம்ம பண்ண கோடிங் அங்கே பண்ண எல்லா கோடிங்குமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே பண்ண நம்ம ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக் எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துலையும் இப்போ வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. இப்படி தான் நீங்கள் செய்கிற கோடை வந்துட்டு விஎஸ் கோடில் வந்துட்டு கிட்டப்க்கு வந்து புஷ் பண்ணுறது. இப்போ நீங்கள் யோர் ரெபாசிட்ரிக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்துட்டு யூடியூப் டெமோக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சைடில் வந்து காமிக்கும். இப்போ பாருங்கள் நான் கொடுத்த கமெண்ட் மெசேஜ்லாம் வந்துட்டு இங்கே நடுவில் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் ஆடட் நியூ ஃபைல் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ டைமிங்கோட காமிக்கும். நம்ம எத்தனை கமிட்னா ஒன்றும் இல்லை, சேஞ்ச் பண்ணுறது. அது எத்தனை டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதை மேலே காமிக்கும். அதாவது 4 கமிட் நான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணதுலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம மாடிஃபை பண்ண எல்லா சேஞ்சஸுமே வந்துட்டு இங்கேயுமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து நான் மெயின் பிரான்ச்சுக்குள்ளே இருக்கேன். டிஃபால்ட் பிரான்ச்சே வந்துட்டு மெயின் பிரான்ச் தான். நான் பிரான்ச்சஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணால் அப்படியே நீங்கள் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டு ஆட் வந்துட்டு நம்ம கிட் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தடவை நோட்டில் எழுதி காமிக்கிற மாதிரி எழுதி காமிச்சிட்றேன். டு ஆட் நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா கிட் ஆட், அதுக்கப்புறம் ஃபைல் நேம் கொடுப்போம். அப்படி நிறைய ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தால் கிட் ஆட் டாட்னு கொடுக்கணும். கமிட் பண்ணுறதுக்கு கிட் கமிட் -m டபுள் கொட்டேஷனுக்குள்ளே உங்களுடைய கமிட் மெசேஜ் கொடுக்க போகிறீங்க. டு புஷ் கோட் ஃப்ரம் விஎஸ் கோட் டு GitHub அக்கௌண்ட். விஎஸ் கோட்லேருந்து GitHub அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கோடை புஷ் பண்ணணும்னா கிட் புஷ் ஒரிஜின் மெயின்ற இந்த கமெண்ட் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய சேஞ்சஸை வந்துட்டு நம்ம GitHub அக்கௌண்ட்டுக்கு புஷ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.